வணக்கம். இன்றைக்கி சமைக்க போகிறது சைவ முட்டை குழம்பு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சைவ முட்டை குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அரிசி மாவு 8 கரண்டி, சாப்பிட்ற கண்டியில் 8 கரண்டி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1, பூண்டு 5 பல், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, பட்டை சிறிய துண்டு, சோம்பு சீரகம் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ மசாலா தூளை பார்க்கலாம். நான் 1.5 கண்டி, இந்த ஸ்பூனில் 1.5 கண்டி பட்டை மிளகாத்தூள், சோம்பு 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மல்லித்தூள் 1 ஸ்பூன். ஓகேவா, நான் 1/2 மூடி தேங்காய் பால் கரைச்சி வச்சுருக்கேன். ஓகேவா, நான் 8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை அலசி அதை அரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சல் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஓகேவா, ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா இரும்பு சட்டி காஞ்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்ச இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றுவோம். ஓகேவா, தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது, லேசாக சூடு மட்டும் ஆகணும். சூடாகணும், கொதி வரக்கூடாது. நல்லா சூடான பிறகு அடுப்பை வச்சுருங்க. ஓகேவா, இப்போ தேங்காய் பால் நல்லா சூடேறிச்சு, அடுப்பை வச்சுருங்க, கொதிக்க விடாதீங்க. ஓகேவா, இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துட்டேன். இப்போ நான் 8 கரண்டி இந்த கரண்டியில் 8 கரண்டி நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது கூட நம்ம கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக எடுத்து இதில் தூவி விட்டுக்குங்க. ஓகேவா, அது கூட லேசாக உப்பு போட்டுக்குங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. போட்டாச்சு. அது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக அப்படியே தூவி விடுங்க. ஓகேவா, தூவியாச்சு. அது கூட லேசாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு, கருவேப்பிலை, லேசாக மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அது கூட நம்ம சூடாக்கின இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா பிழையணும். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இது நம்ம ஆட்டா மாவு ரொட்டி பிழையிறோம்ல, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிழைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, உருண்டை பிடிக்க போகிறோம். நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த சைஸில் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா உருண்டை பிடிக்கலாம். ஓகேவா, இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வர வேண்டியதான். ஓகேவா, இப்போ பாருங்கள், முட்டை மாதிரி ஷேப்பில் நான் செஞ்சு வச்சுருக்கேன். மொத்தம் 8 பீஸ் வந்திருக்கு. இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ இரும்பு சட்டி நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா, இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ வாங்க சோம்பு சீரகம் பட்டையை சேர்த்துருவோம். நல்லா பொரியிட்டோம். ஓகேவா, நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பூண்டும் நல்லா வேகட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்துருச்சு. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் தக்காளி 1 சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக விடுங்க. ஓகேவா, இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சு, இது ஆப்ஷன் தான், போடணும்னு நினச்சிங்க போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, உருளைக்கிழங்கு லேசாக வெந்துருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம்.
நல்லா எண்ணெயில் நல்லா வேகணும். அது கூட வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஓகேவா, தண்ணி சேர்த்துருக்கேன். ஓகேவா, கொஞ்ச நேரம் மிளகாத்தூள் நல்லா வேகட்டும். மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா வெளியே தெரியுதுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். அப்போ தான் அந்த வாடை வராது, இந்த மிளகாத்தூளோட வாடை. இப்போ நம்ம ஒரு கோலை தண்ணி ஊற்றுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க தண்ணி. ஓகேவா, நான் ஒரு கோல் தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நான் ஒரு கோல் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட உடனே புளி சேர்த்துடலாம். உங்களுக்கு புளி கூட வேணா ஊற்றிக்கங்க, குறைவானாலும் ஊற்றிக்கங்க. நான் ரொம்ப ஊற்றல, கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஓகேவா, போட்டாச்சு. அது கூட நம்ம உப்பு சேர்த்துருவோம். உடனே உப்பு பார்த்து போட்டுக்கங்க. ஓகேவா, இப்போ உப்பு புளி எல்லாம் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட தான் நம்ம என்ன செய்ப்போம், நான் தேங்காய் பால் நான் 1/2 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் சேர்க்க போகிறேன். அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, அது கூட நான் அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை இதில் சேர்த்துறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நான் அனலை குறைச்சிட்டேன். ஏன்னா இப்போ நான் செஞ்சு வச்சிருந்த முட்டை இதில் சேர்க்க போகிறேன். ஓகேவா, போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டாச்சு. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. எப்போ தான் அந்த முட்டை உள்ளுக்குள்ளதெல்லாம் உள்ளுக்கு நல்ல சாறில் இறங்கும் பாருங்க, அப்போ தான் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சைவ முட்டை செஞ்சதை பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ருசியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள். நான் முட்டை வேக வச்சது ரொம்ப பேருக்கு சில சமயம் உள்ளுக்கு வேக மாதிரி தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு டேரெக்டாக போட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு சொன்னால் அதை நீங்கள் குக்கூஸ் பண்ணலாம். அவிச்சிட்டு கூட நீங்கள் போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குச்சி இருக்கு இல்லைங்களா, அது நடுவில் அப்படியே லேசாக குச்சி விட்டிங்கனாக்க உள்ளுக்கு அந்த சாரெல்லாம் இறங்கி அதுக்கப்புறம் நல்லபடியாக வேகும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா வெந்துருச்சு. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னு சொன்னால் நீங்கள் அடுக்கு பானையில் குக்கூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. சுவையான சைவ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.